காஞ்சிபுரம் ஸ்பெஷல் இட்லி எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மிளகு வாசனையோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்து, 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, இது மூணுமே சரி பங்கு எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ரவை பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவை 8 மணி நேரம் மூடி போட்டு புளிக்க வைக்கணும். இப்போ நான் சொன்ன அளவுகளில் மாவு அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இந்த இட்லிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலர் இட்லி சாஃப்டாக வரணுன்றதுக்காக சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை. மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சின்ன சின்ன கிண்ணம் அப்படி இல்லாட்டி டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சோன்னா வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். எந்த சைஸ் கிண்ணம் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் கிண்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. எல்லா கிண்ணத்துலேயும் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் 1/4 பங்கு கேப் இருக்கிற மாதிரி இட்லி மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இட்லி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க எல்லா கிண்ணத்துலேயும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவு கிண்ணம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். இட்லி தட்டுக்கு பதிலாக ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே கூட நம்ம கிண்ணத்தை வைக்கலாம். எல்லா கிண்ணத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா இட்லியை வேக வச்சுக்கலாம். நார்மல் இட்லி மாதிரி இல்லை, மாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கிண்ணத்தில் வச்சுருக்கிறதுனால 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு தாளிப்பு வாசனையோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கிண்ணத்தை வெளியில் எடுத்து வச்சு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சுட்டு ஓரமாக எடுத்து விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா இட்லி ஈஸியாக எடுக்க வந்துடும். சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா இட்லியும் வெளியில் எடுத்துடலாம். எப்போதும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி சட்னி சாம்பார்லாம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு இட்லியை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இட்லியோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இட்லி கூட நல்லா காரமான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.